4th சம்மில் அவங்களே ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு XW ZYங்கிற ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன்னா XYயையும் YZையும் ஆட் பண்ணால் 17 சென்டிமீட்டர்னும் XZும் YWயும் ஆட் பண்ணாக்கா 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லென்த்தும் பிரெத்தும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான் லாங்கர் சைடு லென்த்து, ஷார்ட்டர் சைடு பிரெத்து. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு லென்த்து வேல்யூ ஈக்குவலு, பிரெத் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கக்குள்ள நம்மளுக்கு வந்து XZும் YWயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேங்க. XZ YW இது வந்து டயகோனல்ஸு. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் டயகோனல்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த டயகோனலோட வேல்யூ சின்னு எடுத்துட்டா அப்போ இந்த டயகோனல் எனக்கு என்னவாக தான் இருக்கும், சியாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலுங்கிறனால. அதே மாதிரி இங்கே பிரெத்துக்கு வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், லென்த்துக்கு வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இது நம்மளாக எடுத்துக்கிறதா இல்லை, இங்கே ஏ இங்கே பின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூக்கு ஏக்கும் இந்த வேல்யூ பின்னு எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவல். அப்போ இங்கேயும் எனக்கு என்ன தான் இருக்கும், ஏ இருக்கும், இங்கேயும் பி தான் இருக்கும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் வச்சு ஃபஸ்ட்டு அந்த அசியூம் பண்ணதை எடுத்துக்கலாம். லெட் XY = A. அப்போ XY Aனா YZ நம்மளுக்கு ஏயாக இருக்கும். அதே XW = Bனா ZYயும் பியாக இருக்கும். YW Cனாக்கா ZXும் சியாக இருக்கும். அதுதான் இங்கே எடுத்து ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டேன் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, XY + YZ = 17. அப்போ XYங்கிறது A, YZங்கிறது B. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 17. இந்த ப்ளஸ் எங்கிட்ட வரையில் மைனஸே வந்துருமா. அப்போ பியோட வேல்யூ 17 - Aன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து XZ + YW = 26ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ XZங்கிற வேல்யூ C தான், YZ வேல்யூ C. அப்போ 2C இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணால் 2C = 26. மல்டிப்ளிகேஷன் 2 இங்கே ரிலேட்டிவ்ஸ் வந்துடும், கேன்சல் பண்ணால் 13. அப்போ சியோட வேல்யூ 13 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் WXY இங்கேருந்து WXYங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ இது நம்மளுக்கு என்னன்னா 90 டிகிரி. WXYங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது 90 டிகிரி. இந்த இடத்துல 90 டிகிரி, அதாவது இந்த மாதிரி இருக்கும் ட்ரையாங்கிள். WXY இதுதான் வந்து 90 டிகிரி. அப்போ இங்கே ஏனாக்க இங்கே பி, இந்த வேல்யூ சி. ஸோ இந்த ஃபார்முலேட் படி எடுத்துக்கிட்டாக்கா C² = ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் = ஆப்போசிட் ஸ்கொயர் + அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ C² = B² + A² பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலேட். C² வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 13. இப்போ 13² = B², B வேல்யூ 17 - A. இப்போ 17 - A the whole square + A². இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 17 ஸ்கொயர் பண்ணால் 289 - 2 × 17A. இது A - B the whole square ஃபார்முலா. The whole square = A² + B² - 2AB. இந்த ஃபார்முலாவில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 17 - A the whole square. அப்போ 289 - 2 × A வந்து 17, B வந்து A ப்ளஸ் A ஸ்கொயர் பண்ணால் A². அது இல்லாமல் இந்த ஸ்கொயர் வேல்யூ A² அப்படியே வந்துடும். இப்போ இந்த 169 = 289 - 17 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 34A ப்ளஸ் 2 A² ஆட் பண்ணால் 2A². ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டா 2A² - 34A ப்ளஸ் 289 ப்ளஸ் 169 வரல -169 = 0. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 120 கிடைக்கும். இது ஃபுல்லாக 2 டேபிள் வரனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் A² - 17A + 60 = 0ன்னு கிடைக்கும். ஃபேக்ட்ரிஸ் பண்ணோன்னா -12 × -5 பண்ணால் 16 கிடைக்கும், 60 கிடைக்கும். ரெண்டே ஆட் பண்ணால் -17. அப்போ A - 12 × A - 5 = 0. இப்போ தனித்தனியாக எடுக்கும்போது A = 12, A = 5ன்னு கிடச்சிரும். இப்போ ரெண்டு வேல்யூ A கிடச்சிருக்கா, அதை வச்சுட்டு இங்கே B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா Aங்கிறது பிரெத்தும் Bங்கிறது லென்த்துன்னு எடுத்துருக்கோம். இப்போ B = 17 - Aனா Aயோட வேல்யூ 17 - 12ன்னு போட்டால் 5 கிடைக்கும். இதே B = 5 கொடுத்தா A = 5 கொடுத்தா Bயோட வேல்யூ 12. எப்படி பார்த்தாலும் ஒரு வேல்யூ 12னா இன்னொரு வேல்யூ 5, ஒரு வேல்யூ 5னா இன்னொரு வேல்யூ 12. அதனால் லென்த் எப்போதும் பெருசாக இருக்கனால பெரிய வேல்யூ லென்த்தாக எடுத்துக்கலாம். லென்த் = 12 cm, பிரெத் வந்து 5 cm. இதுதான் ஆன்சர்.